அதாவது அந்த வேம்படி சுடலை மாடசாமி தோன்றிய வரலாறு சுருக்கமாக சொல்லி வருகிறேன். ஒரு வேப்ப மரம் ஆறுமுக மண்டலத்திலே இருக்கிறது. அந்த வேப்ப மரத்தை கடந்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய யாதவர் ஒருவர் அந்த அம்மா வந்து தினசரி மோர் பாலும் எடுத்துட்டு போறாங்க விற்பனைக்கு. அப்படி எடுத்து செல்லும் போது இந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்துல வர்ற போது ஏதாவது ஒரு வகையில பால் இடறியோ அந்த வேர் தட்டியோ அந்த பால் மோர் கொட்டி விடுகிறது. இந்த 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் அந்த அம்மா வீட்டுல கணவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த இடத்துல போற போது எல்லாம் கொட்டி விடுகிறது, வியாபாரம் செய்ய முடியல என்று சொல்றேன். நீ போய் சொல்கிறாய், ஏதோ இது எப்பவுமே கணவன் மனைவி சண்டை போடுவாங்க, அது மாதிரி சொல்றோன்னே நானும் இன்னைக்கு வரேன், அந்த இடத்துல எப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்கிறேன் என்று கணவன் வருகிறார். அப்படி வருகிற போது அதே மாதிரி அன்னைக்கும் என்ன நடக்குது, அந்த இடத்துல அந்த அந்த அம்மையார் வைத்திருந்த பால் அப்படி இடறி கீழே விழுந்து அத்தனையும் கொட்டுகிறது. உடனே அந்த யாதவருக்கு கோபம் வருகிறது. இப்படி தினசரி இந்த இடத்துல கொட்டிட்டு இருக்கு, இது என்ன மாயமா என்னன்னு தெரியலையே. ஒரு அருவாள் எடுத்து அந்த வேப்ப மரத்தை வெட்ட முயற்சி செய்கிறார். அந்த வெட்ட முயற்சி செஞ்சவனே அதுல ரத்தம் பிரித்து வருகிறது. சுவாமி அங்கிருந்து வழிபட்டு, நான் இங்கு தெய்வமாக இருக்கிறேன், என்னை பூஜை செய், உனக்கு உன் குடும்பத்திற்கு எல்லா நன்மையும் நான் செய்கிறேன் என்று அவர் சொன்ன மாத்திரத்துல அதை யாரும் நான் ஒரு விளக்கேற்று வைத்து ஒரு நைவேத்தியம் செய்கிறார். ஒரு கட்டத்தில் அவரால் செய்ய முடியவில்லை. அவர் ஒரு ஓதுவாரை விரித்து ஓதாமல் இருக்காங்க. மிகச்சிறந்த இவர் ஓதுவார் தான். முத்துக்குமாரசாமி ஓதுவாமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு அகத்தியருடைய அருளை பெற்ற காலத்திலே எப்போதும் ஒரு பெரிய ஆலயங்களில் சம்பாவனையாக நெல் தான் கொடுப்பாங்க. இத்தனை களம், இத்தனை மூட்டை நெல் அப்படின்னு. இந்த ஓதுவாமூர்த்தி என்ன செய்யறாரு, நாள் ஒரு சாமி பூஜை செய்கிறார். கோவில் நல்லா பிரசித்தி ஆகிறது. அப்படி ஆகின்ற போது இந்த ஓதுவாருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயல், அவர் வயல் இருக்காரு நிலம், அந்த நிலத்தை சார்ந்தவருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு வச்சு தகராறு வருகிறது. அப்ப 2 பேருக்கும் கைகலப்பு மாதிரி ஏற்படுகின்ற போது உடனே நான் கொலை செய்து விடுவேன் அப்படின்னு ஓதுவார் சொல்றாரு. இந்த மக்கள் யாரும் உன்னை கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இல்ல இந்த பக்கத்துல வச்சிருந்தாருல, சண்டை போட்டாருல, அவருக்கு பகையாக இருக்க இன்னொருவன் இதை பார்க்கிறான். பார்த்துட்டு ஒருவர் சொன்னாங்க, அந்த வேலையை செய்து முடித்து விடுவோம் என்று செய்து முடித்து விடுகிறான். இப்போ ஒருவர் சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் கேட்டுட்டாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி நேரம் வருகிறாங்க. அவரை நீதிமன்ற காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கூட்டாச்சு. இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. இந்த மாதிரி இவரை கொலை செய்வதாக நீ சொன்னது உண்மையா? நான் சொன்ன உண்மைதான், ஆனா நான் கொலை செய்யல. உன்னுடைய மண்வெட்டினாலேதானே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், எப்படி என்று நீதிபதி பிரிட்டிஷ் நீதிபதி கேட்கிறார். சத்தியமா நான் கொலை செய்யலையா? நான் சொல்றேன், இதுக்கு யார் சாட்சி இருக்கிறார்கள்? நீதிபதி கேட்கிறார். எனக்கு யார் சாட்சி சொல்லுவாங்க? நான் தினசரி வழிபடக்கூடிய பெருமான் அந்த வேம்படி சுடலைமாட சுவாமி தான், அவர் தான் எனக்கு சாட்சி சொல்லுவார் என்று சொல்றார். சொன்ன மாத்திரத்தை அப்போ நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டால் உங்க சாமி வருவாரா? பிரிட்டிஷ் நீதிபதிகளை கேட்கிறார். சுவாமியை மனசுல நினைக்கிறார். நினைச்ச உடனே நான் உனக்கு எப்போதும் வந்து நான் சாட்சி சொல்வேன் மனசுல அவர் சொல்றார். உடனே அவரும் எங்க சாமி வந்து சொல்வார் என்று சொல்லிய மாத்திரத்திலே அந்த சுடலைமாட சாமிக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது. நீதிமன்றத்திலிருந்து இந்த தேதியில ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்படுகிறது. இந்த செய்தி கேள்விப்பட்டு அன்றைய காலகட்டத்தில் 10,000 ஆயிரக்கணக்கான மக்கள் நீதிமன்றத்தை சுற்றி அப்படியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சாமியில வரப்போறாரு. அப்போ முதல் நாள் இரவு அந்த நீதிபதியாக இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் நீதிபதியாக இருக்கக்கூடியவருடைய கனவிலே நம்ம சாமி எப்படி போறாரு, பெரிய வெள்ளை குதிரையில் ஆஜானுவாகவான தோற்றம், பெரிய தலப்பா அம்பாசு கட்டியிருக்காரு. அவர் போய் நான் நாளைக்கு சாட்சி சொல்ல வருகிறேன்
என் பக்தன் தவறு செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கனவுல மறைந்து விடுறார். கனவு இது ஏதோ கனவு, பொதுவாக என்ன கனவு அப்படின்னு அவரு நீதிபதி அதை விட்டு விட்டார். மறுநாள் அதே போட்டு நீதிமன்றம் கூடுகிறது. வேம்படி சுடலைமாடசாமி என்று 3 முறை அழைக்கப்படுகிறார். அழைத்த மாத்திரத்திலே சாமி எப்படி வராது, வெள்ளை குதிரையில வராது, மேல் சட்டை போடல, பஞ்சகச்சம் சிவாச்சாரியர் மாதிரி பஞ்சகச்சம் கட்டியிருக்காரு, பெரிய டர்பன் கட்டியிருக்காரு. நேரா சாட்சி கூண்டுக்கு போறார். என் பக்தன் கொலை செய்யவில்லை, கொலை செய்தவனை நாம் நாகமாக சென்று அவனை தீண்டி அவன் இறந்து விட்டான், இந்த இடத்துல கிடக்கலாம், போய் பார்த்துக்கோங்க, இவன் நிரபராதி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து அப்படியே மறைந்து விடுகிறார். அவர் நின்ற இடத்திலே அப்படியே பால் பொங்கி பெருகுகிறது. எல்லாரும் போய் தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க. அப்படி போய் அங்க போய் பார்க்கறாங்க. அதே மாதிரி அந்த கொலை செய்தவன் அவன் பாம்பு தீண்டி இறந்து கிடக்கிறான். நீதிபதி உண்மையை தெரிந்து சுவாமியே வந்து சாட்சி சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் ஹைகோர்ட் மகாராஜா அவருக்கு மேல எந்த தீர்ப்பு கிடையாது. அவர் நினைத்தா அவருக்கு மேல எந்த தீர்ப்பு கிடையாது. இன்றைக்கும் அந்த கோவில் மிக பிரசித்தியாக இருக்கிறது என்றால் நீங்க இன்னும் தாராளமா யாராவது கேட்டா உங்க சாமியை பார்த்துருக்கீங்களா? ஆமா, எங்க சாமி வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அதுக்காக